என்னது ஏர்போர்ட் கேட்ட விளை நிலங்களுக்கு பதிலா டிவிகே கட்சி தலைவர் இடம் கொடுக்க போறாரா? பரந்தூர் பறந்த விஜய் பரபரப்பு பேச்சு. கடைசி வரைக்கும் உறுதியா நிப்பன்னு சொல்றாரு விஜய். உருட்டுனது போதும் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க விடியல் அரசு. அட்வைஸ் பண்ணும் ப்ரோ சீமான், ஆதங்கப்படும் அண்ணாமலை. இப்படி இன்னைக்கு பரந்தூர் மக்கள் சந்திப்புல விஜய் பேசின பேச்சுல இருந்து அதுக்கு ஆளுங்கட்சி அலுவலி கட்சி எல்லாரும் விட்ட பெருமூச்சு வரைக்கும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. பாடா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தளபதி விஜய ஒரு வழியா தெருவுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஐ மீன் களத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனாலும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மாநாட்டில் இருந்த அந்த மாஸ் கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. அதே சமயம் இந்த பிரச்சனைக்கு ஏத்தா போல கொஞ்சம் கிளாஸா தான் அவர் பேசியிருந்தாரு. அவர் பேசின சில ஹைலைட் பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெயிட்டா பேசியிருக்காரா இல்ல லைட்டா பேசியிருக்காரான்னு அவர் ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்காருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த பிரச்சனையை எதிர்த்து கடந்த 992 நாளா போராடிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ராகுல் ஒரு பையன் போட்டிருந்த வீடியோ பதிவை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்பவே பாதிப்பா உண்டாக்கிச்சு. உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன், வந்து நிக்க உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருந்த அவரை மத்தவங்க கட்டாயமா நீங்க ஃபீல்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு இழுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இவ்வளவு டிலே ஆனதுக்கு காரணமா ஒண்ணு சொல்றாரு. இந்தியாவுக்கு விவசாயமும் விவசாயிகளும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு தான் என்னுடைய பயணத்தை நான் தொடரணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னு ஒரு ரீசன் கொடுக்காரு. ஆனா அதையுமே மத்தவங்க, குறிப்பா சில அலுகுனி அரசியல்வாதிகள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அண்ணனுக்கு பிரச்சனையா தெரியலையா, டங்ஸ்டன் விவகாரம் தளபதிக்கு பிரச்சனையா தெரியலையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதாவது அண்ணன் கண்ணுக்கு பிரச்சனையா தெரிஞ்சுதே, களத்துக்கு வந்துட்டார, பிரச்சனையை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னு உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தா அவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இந்த முதல் மாநாட்டுல சொன்ன மாதிரி இங்கேயும் கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்கும் போது என்ன தோணுச்சுன்னா, அண்ணா நாங்க என்ன பக்கத்து வீட்டு பிள்ளைனா சொன்னோம், இல்ல எத்தனை முறை தான் ஆசீர்வாதம் வாங்குவீங்க? சரி, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, அடுத்து என்ன சொன்னாருன்னு பார்த்தா, நாங்கள் முதல் மாநில மாநாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. மாதிலையா? நல்ல வேலை மாதுளைன்னு சொல்லாம விட்டார அப்படின்னு நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டுல புரியாத சில தற்குறிஸ் இதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்காருன்னா, நாங்கள் முதல் மாநில மாநாடு, இந்த வார்த்தையை ஃபம்பல் ஆயிட்டாரு. அது என்ன தெரியல, கொஞ்சம் ரொம்பவே ஃபம்பல் ஆயிட்டு இருந்தாரு. ஒருவேளை டைரக்டா நைட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அந்த தூக்க கலைப்பிலே வந்து பேசிருப்பாரு போல. சரி, ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இயற்கை வள பாதுகாப்பு இது வந்து அடிப்படையாவே எங்க கட்சி கோட்பாடுல இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு எதிர்ப்பு குரலை கொடுக்க நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் மெயின் மேட்டருக்கு வந்துட்டாருன்னு. அடுத்து என்ன சொல்றாரு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விவசாய நிலத்தையும் நீர் வளங்களையும் அழித்து கொண்டு வரக்கூடிய இந்த ஏர்போர்ட் திட்டமானது கண்டிப்பா காஞ்சிபுரம் பரந்தூருக்கு தேவையே இல்லை. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை எதிர்த்து எந்தவித சட்ட ரீதியான போராட்டத்தை கூட நாங்க கண்டிப்பா பண்ண தயாரா இருக்கோம், பண்றோம், அதனாலதான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாரை எதிர்த்து? ஒன்றிய மற்றும் மாநில அரசை எதிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் விட்டாரு பாருங்க. இது நானே எதிர்பார்க்கலங்க. என்ன சொன்னாருன்னா, இதை நாங்க ஓட்டு வங்கிக்காக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் கடைசியில அவரையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே, இந்த ஃபீல் தான் கொடுத்தது. ஒன்றிய மாநில அரசாங்கத்துக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, வளர்ச்சி கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா இந்த இடத்துல திட்டம் வேண்டாம் தான் நாங்க சொல்ல வரோம், வேற எந்த ஒரு இடத்துலயாவது அதை வச்சுக்கோங்க. இப்படி நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி எனக்கு எதிராக ஒரு கருத்தை கிளப்புவாங்க. அதனாலதான் இதை கிளாரிஃபை பண்ண விரும்புறாரு சொல்லிருக்காரு. இந்த கருத்துக்கு எதிராக அண்ணாமலை என்ன கேட்டிருக்காருன்னா, அப்ப விஜய் சார் நீங்களே சொல்லுங்களேன் எந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட பண்ணலாம் அப்படின்னு. எதுக்கு சார் அவரு சொல்லுவாரு? ஒரு எதிர்கட்சி தலைவரா மக்களுக்கு என்ன குரல் கொடுக்கணுமோ அது சப்போர்ட்டா நிக்க வேண்டியது அவரோட கடமை. ஆட்சி, அரசாங்கம், சர்வே எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. உங்க டீம் தான் போய் ஆராயணும் எந்த நிலம் இதுக்கு சூட் ஆனதுன்னு நீங்க தான் அதை சொல்லணும். அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா அண்ணாமலை சார் கிட்ட இப்படி ஒரு ஸ்பீச்சை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. அண்ணன் அறிவியல் ரீதியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா நடத்தப்பட்ட ஒரு அறிவியல் ஆய்வுல
என்ன கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில அடிக்கடி இந்த ஃபிளட்ஸ் வருது இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இயற்கை சதுப்பு நிலங்களையும் நீர் வளங்களையும் அழிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர போய் தான் இந்த ஃபிளட்ஸ் ஆனது அடிக்கடி சென்னையில வருது அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ அதை அடிப்படையா கொண்டு 90% இந்த விவசாய நிலங்களை அழிச்சிட்டு கொண்டு வரக்கூடிய இந்த ஏர்போர்ட் திட்டத்தை எந்த அரசாங்கம் ஆதரிச்சாலும் அது மக்களுக்கு எதிரான அரசாங்கமா தான் இருக்கும் அப்படின்னு டைரக்டா விடியல் அரசுக்கு ஒரு வேல் பாய்ச்சிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா அரிட்டப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு பெரிய தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல, அதை நான் கண்டிப்பா ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி லைட்டா சொடலையை தடை விட்டுட்டு அடுத்து சொடலைக்கு ஒரு விடலை கொடுக்குற ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அங்க வாழ்ற மக்கள் மட்டும் மக்களா, அந்த திட்டத்தை எதிர்த்து நீங்க தீர்மானம் கொண்டு வரீங்க, அதே மாதிரி தானே இந்த திட்டத்தையும் நீங்க எதிர்க்கணும், இதை மட்டும் நீங்க எப்படி ஒப்புதல் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ உங்களுக்கு இந்த திட்டத்துல ஏதோ ஒரு லாபம் இருக்கு, இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேலும் மக்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்கன்னு கிளியர் கட்டா சொல்லிருக்காருங்க. இன்னொன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி? எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழி சாலையை எதிர்க்க வேண்டியது, விவசாயிகளுக்கு ஆதரவா பேச வேண்டியது, அதே ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா 8 வழி சாலையை ஆதரிக்க வேண்டியது, விவசாயிகளுக்கு எதிராக இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வர வேண்டியது. எப்படி இப்படி நீங்க நாடகம் ஆடுறீங்க? அது சரி, நீங்க தான் நாடகம் ஆடுறத நாடகம்னு தெரியாத அளவுக்கு பண்றதுல கெட்டிக்காரங்களாச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுல அவர் என்ன இன்டைரக்டா சொல்றாருன்னா, நானும் அதே நாடக மேடையில தான் வந்திருக்கேன், ஆனா உங்க தோலை உரிக்க நான் வந்திருக்கேன், நான் நடிக்க மாட்டேன், நான் மக்களுக்கு அரசியல் களத்துல உண்மையில போராடி உண்மையா செயல்பட போறேன்னு சொல்லிருக்காரு. இது அவர் பேசினதுல செம்ம வெயிட்டான பாயிண்ட்டுங்க. கடைசி என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க நாடகத்துல மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் உங்க பருப்பு எல்லாம் மக்கள்கிட்ட வேகாது, மக்கள் எதிர்த்து களத்துல போராட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. லாஸ்ட் டைம் என்ன சொல்றாரு, இங்க அண்ணாமலை சார் நல்ல கவனத்துக்கு, நீங்க இந்த திட்டத்தை விளைநிலம் இல்லாத நீர்வளம் இல்லாத மத்த இடமே இல்லையா தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி இடத்துல கெட்டுங்கன்னு தான் சொல்றாரு. ஒரு நேத்து வந்த அரசியல் கட்சி தலைவரை இவ்வளவு சொல்றாரு. அண்ணாமலை சார் எப்படிதான் கூறு இல்லாம விஜயோட கருத்துக்கு இந்த எதிர்கருத்து தெரிவிச்சாருன்னு எனக்கு இன்னும் புரியலங்க. மொத்தத்துல விஜய் சார் அவருடைய முதல் கள அரசியல் போராட்டத்துல அவர் பேசின இந்த ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 50-50 சொல்லலாம், 100% சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு சில இடங்கள்ல அவர் முன்ஜாமீன் வாங்குற மாதிரியும் பேசியிருந்தாரு, ஒரு சில இடங்கள்ல ஆளுங்கட்சியும் ஒன்றிய அரசியும் கதற அளவிடுற மாதிரியும் பேசியிருந்தாரு. அதே சமயத்துல மக்கள் முன்னாடி டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, நடிக்கிறது வேற, அது அவர் கூடவே பிறந்தது. பட் அதே மக்களை ஒரு தலைவனா வழி நடத்திருந்தது வேற. சோ இன்னைக்கு உள்ள ஸ்பீச்ல அதனாலதான் என்னமோ அவருக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ், அந்த ஒரு ஃபம்பிளிங் இதெல்லாம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நியூ கமரா, ஒரு பொலிட்டிஷியனா அவர் நல்லதா ஸ்கோர் பண்ணிருக்காரு. குறிப்பா அந்த அரிட்டப்பட்டி டங்ஸ்டன் இஷ்யூவையும் இந்த ஏர்போர்ட் இஷ்யூவையும் மர்ஜ் பண்ணி ஒரே இடத்துல நின்று அங்க போராட வேண்டிய போராட்டத்தை ஒரே இடத்துல பண்ணாரு பாத்தீங்களா, அங்க அவருடைய அரசியல் அறிவு தெளிவாவே தென்பட்டதுங்க. அந்த இடத்துல அவரை பாராட்டலாம். ஓவராலா அவருடைய திரைப்பட பாணியிலே சொல்லணும்னா, அவரு கல அரசியல்ல முதல் முறையா மக்களுக்காக பேசின ஸ்பீச் வந்து கத்தி மாதிரி ஷார்ப்பா தாங்க இருந்தது. ஓகே, நம்ம ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டோம், ஆனா அதுலயும் சில குறைகளை இன்னைக்கு ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பேசுவாங்கல்ல, அதுல ஆப்வியஸ்லி விஜய்னா யார் வருவாரு? நம்ம ப்ரோ தான். என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தம்பி தனியா போய் மாட்டிக்கிட்டீங்களே, என்ன கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு. ஐயோ, உங்களை கூட்டு போனாதான் அவர் மாட்டு இருந்திருப்பாருன்னு உஷாரா அவர் தனியா போயிருக்காரு. உங்களை கூப்பிடுனாதான் மாநாட்டிலே அவர் கூப்பிட்டு இருப்பாரு. அதான் அவர் தான் அப்பவுமே உங்களை கழட்டி விட்டாரு. அதுக்கு நீங்களும் வச்சு காட்டுன்னு காட்டுனீங்களே, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் சூடு சோரணை இல்லாம அவர் உங்களை மறுபடியும் கூப்பிட்டு போவாரா? எங்க அவர் கடலோர மாவட்டத்துல மீனவர் வம்சத்தை சேர்ந்தவருங்க, அவருக்கு ரோசம் உங்களை விட அதிகம். உங்களை மாதிரி அவரு அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, அண்ணன் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா நம்ம அண்ணாமலை சார் அவர் சொன்ன கருத்தை நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவுல பார்த்துட்டோம். அதுக்கு எதிர்வினையான கருத்தும் நம்ம சொல்லிட்டோம். ஒண்ணு மட்டும் அண்ணாமலை அண்ணனுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன், சாரி நான் கேட்டுக்க விரும்புறேன். அண்ணன், நீங்க தானா ஒரு சில விஷயத்துல இருந்து இப்படி தலையை விடுறதுனாலதான் உங்களை ஆடுன்னு சொல்றாங்களோ அப்படின்னு இப்ப எனக்கு புரியுதுண்ணே. கடைசியா சீமானின் விழுதுகள், அதாவது சீமான் தம்பிகள், இவங்க எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, இந்த இவருடைய ஸ்பீச்ச எங்க அண்ணனை பார்த்து ஃபுல்லா காப்பி அடிச்சு பேசியிருக்காரு, இவருக்கு சொந்தமா பேச தெரியாது அப்படின்னு. இப்போ அவரு போன பிரச்சனையும் அதே பிரச்சனை தான், இவரு போன பிரச்சனையும் அதே பிரச்சனை தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஜனகணமான பாட்டு காம்படிஷன் நடக்கு, சிங்கிங் காம்படிஷன். பாட்டு ஜனகணமான தான், ஆனா படிக்கிறது 3-4 பேர் படிப்பாங்க. அதுல யாரோட வாய்ஸ் பெட்டரா இருக்கோ அவங்க வின் பண்ண போறாங்க. அதே மாதிரி தாங்க, யார் பெட்டரா பேசினாங்களோ அவங்கள மக்கள் ஏத்துக்க போறாங்க. நீ என்னவோ சீமானனை பத்தி காப்பி அடிக்கிற விஷயமே வராது. இந்த
அடிப்படை அறிவு கூட நம்ம தம்பிங்களுக்கு இல்ல. கேட்டா தமிழ் தேசியம் வேற பேசுறவன்னு பீத்திக்கிறாங்க. இவங்களை நான் என்ன சொல்ல, ஒரு விஷயங்க, மத்த விஷயத்துல சீமான் அண்ணன் உப்பு போடுறாரோ போடலையோ, சொர்ணம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் வேற விஷயம். பட் அவரு அரசியல் களத்துல விஜயோட ரொம்ப சீனியர், ரொம்ப முன்னாடி இருந்து இருக்காரு. அவருக்கு கலை யதார்த்தம், இந்த அரசாங்க அலுவலகம் வரைக்கும் அவருக்கு என்னென்ன நடக்கு, எப்படி எப்படி மூவ் ஆகுதுன்றது அனுபவ ரீதியா அவருக்கு ரொம்ப இருக்கு. சோ அப்படி பார்க்கையில இன்டெப்தா அவர் ரொம்ப நல்லா தான் பேசியிருக்காரு. விஜய் அரசியலுக்கு ஒரு 4 மாசம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அறிவுக்கு, அவருடைய அனுபவத்துக்கு எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு அவரும் பேசியிருக்காரு. ஓகே, சோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம்ன்றதான் எங்களுடைய கருத்துங்க. ஓவராலா நம்ம வீடியோட எண்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூசுவல் இது டிவிகே கட்சி தலைவருடைய டாபிக்ன்றதால எங்க கன்க்ளூஷனும் விஜய் சாருக்கு தான், விஜய் சாருடைய தொண்டர்களுக்கு தான். விஜய் சார், உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு சரிசமமான அரசியல் எதிரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க ப்ரோ சீமானந்தன் தான். ஆனா சீமானன்ட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா அனுபவம், அறிவு, அரசியல் ஆழம், அது மட்டும் இல்லாம வரலாறு, இப்படி நிறைய விஷயம் அவர் வேர்ட் டு வேர்டா அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவரு எங்க அடிபடுறாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சேர்க்க, எப்படி வழி நடத்தணும், அணுகுமுறை இதோட சுத்தமா கிடையாது. வேரல்ஸ் உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன 4 பாயிண்ட் உங்கள்ட்ட கொஞ்சம் கம்மி தான். அரசியல் அனுபவம், அந்த அரசியல் அறிவு, வரலாறு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, ஆனா உங்கள்ட்ட அணுகுமுறை, எப்படி வழி நடத்தணும், எப்படி சேர்க்க வைக்கணும், எப்படி பிளவு பண்ணணும், அது வந்த புதுசுல நீங்க பிசிகாவை பிளவுபடுத்துனீங்க, அதுலயே மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. சோ நீங்க எதை வளர்க்கணுமோ அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கட்சிக்கும் அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், உங்க தொண்டர்களுக்கும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 2026 கப்பு பிகிலுக்கு தான். இதான் எங்களோட கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க.